நீங்கள் மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணும்போது உங்கள் பட்ஜெட் எல்லாமே ஒரே நாள்லேயே காலி ஆகுதா? அதுக்கு ரீசன் என்னன்னா, இன்னும் நீங்கள் இந்த ரெண்டுத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறது தான். என்ன அப்படின்னா, ஒன்று ஆட்செட் பட்ஜெட் ஆப்டிமைசேஷன், இன்னொன்று கேம்பெயின் பட்ஜெட் ஆப்டிமைசேஷன். உங்கள் கேம்பெயினில் நீங்கள் ஏபிஓ யூஸ் பண்ணும்போது உங்களோட ஆட்செட்டுக்கு எவ்வளோ பட்ஜெட் கொடுக்கணும்னு நீங்களே செட் பண்ணுறது. இதில் கம்ப்ளீட்டாக பட்ஜெட் கண்ட்ரோல் உங்ககிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு ஆட் செட்டுக்கு 500 rupees கொடுங்க, இன்னொரு ஆட் செட்டுக்கு 1000 rupees கொடுங்க, தேர்ட் ஆட் செட்டுக்கு 1500 rupeesனு. ஸோ மல்டிபிள் ஆட் செட்டுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டை மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். உங்கள் ஆட்ஸை நீங்கள் பர்பஸாக டெஸ்டிங்கில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏபிஓ தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஈச் ஆட் செட்டுக்கு ஈக்குவல் பட்ஜெட்டை கொடுத்து உங்கள் வின்னர் ஆட் செட்டை கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். சிபிஓவில் மெட்டாவே டிசைட் பண்ணிக்கும் எங்கே, எப்போ, எவ்வளோ பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணணும்னு. மெட்டா அல்காரிதமே பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆட் செட்டுக்கு உங்கள் பட்ஜெட்டை புஷ் பண்ணும். கேம்பெயின் பட்ஜெட்டில் மெட்டா ஏஐ எந்த ஆட் செட்டு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதோ அந்த ஆட் செட்டுக்கு அதிக அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணும். பட் ஆட் செட் பட்ஜெட்டில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் ஆனாலும் ஆகலனாலும் நம்ம அலோகேட் பண்ண அமௌண்ட்டு ஸ்பெண்ட் ஆகும். இதே மாதிரி உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணுற டிப்ஸுக்கு டிஜிட்டல் வார்த்தையை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.